ரொம்ப வருஷம் ஆன்மீகத்துல இருக்காங்க. சமாதியில நடைமுறையில ஆனா இறந்துட்டாங்க. மழை ஜல விந்து எதுவுமே வெளியில போகல. ஓகே. அப்படின்னா இறப்பு தான், ஆனா அது இறப்பு இல்ல. ஓகே. இவங்க அவங்களுடைய புண்ணிய கர்மா நிறைய இருக்கும். இவ்வளவு நாள் பண்ணதுனால சரி. ஆனா ஏதோ ஹோமம் பண்ணிருக்கலாம், ரொம்ப நாளா ஒரு புரோகிதரா இருக்கலாம், கோவில்ல பூஜை பண்ணவரா இருக்கலாம், இந்த கோவில் பூஜை பண்ண பூக்கள் பறிச்சு கொடுக்குற ஏதோ ஒரு இறைத்தன்மையில இருக்கலாம். இதெல்லாம் சின்னது பெருசுலாம் இல்ல. 4 வித முக்தியில ஏதாவது ஒரு முக்தி கொண்டு போய் சேர்க்குது. முதல் விதம் இந்த பூக்கள் பறிச்சு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரொம்ப சின்ன வேலை தானே, அவனுக்கு என்ன பெருசா கிடைச்சிட்டு போகுது? அவன் முக்தி ஆவானா? அவன் பிறந்து மறுபடியும் யோகம் பண்ணணும், சரி கிரே யோகம் ஞானம் வரணும், அப்பதான் முக்தியாக முடியும் அப்படின்னு பெரும்பாலான நினைப்பு அப்படிதான். நாம யோகா பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், மருந்துகள் எல்லாம் பண்றோம், கோயில்கள் எல்லாம் போறோம், வெறும் பூ தானே பறிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். கண்டிப்பா. பூ பறிச்சு கொடுத்தான்னு தினம் பூஜை நடக்கும் கோயில்ல. ஓகே. இந்த பூக்கள் இருக்கிறதுனாலதான் அங்க கோயிலுக்கு ஒரு கவர்ச்சிகரமான தோற்றம் கொடுக்கும். நிறைய பேர் வருவாங்க. அங்க இருக்கக்கூடிய கபம் போயிடும், அந்த வாசனை போயிடும். அது ஒரு விதமான மனோ லயத்தை உண்டு பண்ணும். கண்டிப்பா சாமி. இப்படி போறவங்க எல்லாத்துக்கும் அவன் மனோலயத்தை கொடுக்குறான், ஒருத்தரையும் தொடாமலே கொடுக்குறான். இது ஒரு விதமான தீட்சை. மனசு சம்சார வாழ்க்கையிலிருந்து வெளியே கொண்டு அவங்க மனசை லயப்படுத்திடுறான். இறைவன் உருவமோ அல்லது அருவமோ ஒன்று லயப்படுத்திடுறான். இந்த லயம் திரும்ப திரும்ப அவங்கள வர வைக்குது. இப்படி கொஞ்சமோ நஞ்சமோ தொட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட ஜீவாத்மாக்களுக்கு கொஞ்சமாவது ஆன்ம அனுபவத்தை அவன் கொடுக்குறான், அதுக்கு உதவி பண்றான். அதனால அவனுக்கு புண்ணியம் சேர்ந்துகிட்டே இருக்கும். இப்படி இருந்தவங்களாலும் இவங்க எல்லாம் தேகம் விடுத்த பிற்பாடும் சொர்க்கம், விஷ்ணுலோகம் சிவலோகங்கிற சொர்க்கம் போவாங்க. சூக்கும தேகம் போகும். சூக்கும தேகம் அழியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு 2 உடம்பு அப்படியே இருக்கும். அழியாது. 2 உடம்பு அழியாது. ஸ்தூல உடல் இங்கேயே இருக்கும். சூக்கும உடலும் காரண உடலும் 2 அப்படியே இருக்கும். இந்த 2 உடல் சூக்கும உடம்புக்கும் அனுபவம் இருக்கும், அனுபவிக்கும் எதையாவது செயல்படும். இவங்க சொர்க்கலோகம் போயிட்டு இந்த புண்ணியம் எல்லாம் அனுபவிப்பாங்க, அதாவது சுகபாவங்களை அனுபவிப்பாங்க. அனுபவிச்சுட்டு மறுபடியும் பிறந்துட்டு வருவாங்க. பிறந்து மறுபடியும் எங்க விட்டாங்களோ யோகத்திலயோ இல்ல சிலருக்கு சம்சார வாழ்க்கை கொடுத்து கர்மாக்களை செய்ய வச்சு மறுபடியும் மேலே ஏற்றி கொண்டு வருவாரு. வினையை பொறுத்து. அவங்களுக்கு இது முதல் முக்தி. இதுக்கு பேரு சாலோகம் பேரு. சாலோகம். அந்த லோகத்துக்கு உலகத்துக்கு போறது, சம்பந்தப்பட்ட உலகத்துக்கு போயிடும் உடம்பு. புண்ணிய லோகமோ நரகமோ ஒண்ணு போகும். இது ஒரு வகை. 2வது வகை சாமீபம் வேறு. சாமீபம் சாமீபம்னா இறைவனுக்கு தொண்டரா மாறிடுறது. இங்கேயே தொண்டரா இருப்பான், அவன் அதே நினைப்பிலேயே போவான். அவனும் இதே மாதிரி இறப்பு தான் நகரும். இந்த இறப்பு தான் நடக்கும், ஆனா அது சாதாரண இறப்பா இருக்காது. அது அதே மாதிரி அவன் புண்ணிய கர்மா அவனுக்கு ஜாஸ்தி. பூக்கள் பறிச்சு கொடுக்குறேன் ஒரு மாதிரி புண்ணியம்னா, இந்த பூஜைகள் பண்றவன், விக்கிரக கோயில பாத்துக்கிறது, யாகம் பண்றவங்க இந்த மாதிரி சரியிலேயே பூதான் பறிச்சு கொடுக்குறான். பூ தொடுத்தாதான் மாலையாகும். அந்த மாதிரி இது அது கிரியையில் வந்துடும். இந்த கிரியை பண்ணவங்க எல்லாம் சாமி பண்ண போய் இந்த சாமி இறைவனுக்கு அருகாமையில சேவை பண்றது. இறைவனுக்கு அருகாமை போவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு தெய்வத்துக்கு விட்ட போவாங்க. தெய்வத்துக்கு போய் தொண்டு பண்ணுவாங்க. ஐயப்ப சாமிக்கு 18ஆம் படி கருப்பசாமி தொண்டு பண்றாருல. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த மாதிரி இப்ப ஐயப்ப சாமி கருப்பசாமி எப்படி வரும்னு தெரியும். அது இந்த மாதிரி சாமீபம். சாமீபம்னா துவார பாலகர்கள் விஷ்ணு கோயில் இருக்கும், சிவகங்கனர்கள் இருக்கும். கோயில் எல்லாம் பூதம் இருக்கு இல்லையா,
இவங்க எல்லாம். இப்ப அடுத்தது யோகம் பண்றவங்க, ஓகே, சமாதி ஆகிறவங்க, இப்பதான் சமாதிக்கே வரும். அது வரைக்கும் இறப்பு தான். இந்த சமாதிக்கு பேரு உயிர்ப்பு அடங்கல்னு பேரு, பேர் உறக்கம்னு பேரு. பார்த்து வெளியில இருந்து பார்த்தா உறக்கம் மாதிரி இருக்கும், ஆனா அது உறக்கம் இல்ல, அதனால பேர் உறக்கம்னு வச்சுட்டாங்க. சரி சரி சரி. சமாதிக்கு உயிர்ப்பு அடங்கல். வெளியே இருந்து பார்த்தா அது பணம் போயிடுச்சு, கலருக்குள்ள போயிடுச்சுல்ல, கல்ல வச்சு மூடிட்டாங்கல்ல. ஆனா அது உயிர்ப்பு இல்ல, உயிர்ப்பு அடங்கல, உயிர்ப்பு அடங்கல். உயிர் போகல, உயிர்ப்பு அடங்கிடுச்சு, அடங்கி இருக்கு. உயிர் போகல, போனம் வரணும், உயிர் அடங்கிடுச்சு, அடங்கி இருக்கு. உடல்ல உயிர்ப்பு அடங்கல்னு பேரு. உயிர் தெரியறது இல்ல, உயிர்ப்பு அடங்கல். இது மாதிரி இருந்தா தெய்வங்களே ஆகும், தெய்வங்களே ஆகும், தெய்வங்களே ஆகும். ஐயப்பசாமி அல்லது கருப்புசாமி, கருப்புசாமி அந்த நிலையில வரும், இந்த நிலையில வரும். புதுசா இங்க கட்டிருக்காங்க தேரடி மாடசாமி. இந்த மாதிரி பேசும் தெய்வங்கள்னு சொல்லுவோம். அவங்கதான் வந்து உலக காரியத்தை, ஒரு தெய்வம் வந்து ஆற்றப்பட்டு அதை நிறைவேற்றுற தெய்வங்கள் இவங்க. இந்த தெய்வங்களுக்கு கருப்புசாமி கோயில் போனீங்கன்னாலும் அந்த கருப்புசாமி கோயில 2 துவாரபாலர்கள் இருப்பாங்க, சிவன் கோயில 2 துவாரபாலர்கள் இருப்பாங்க. இல்லைன்னா முருகனுக்கு வந்து வீரபாகு இருக்காருல்ல, ஆமா, அந்த வீரபாகு கோயிலும் தனியா இருக்கும். வீரபாகுக்கு 2 துவாரபாலர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி ஐயப்பசாமி, கருப்புசாமி தெய்வங்களா மாறிடும். துவாரபாலர்களை விட அவங்களுக்கு வந்து சக்தி ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்க. எல்லாமே திருவருள் தான் செய்ய வைக்கும், இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுளும் எல்லையும் ஜாஸ்தி. அவங்களும் ஏதோ ஒரு உலகத்தை, ஒரு வகையான உலகத்துல இருந்துட்டு நிர்வாகம் பண்ணுவாங்க இங்க. சரி, இது என்னடா பொழப்பு, சமாதியானா போய் சேர்ந்தாலும் பார்த்தா இன்னொரு உலகத்துல போய் வேலை பார்க்கணுமா, வேண்டாம் தானே இருக்கேன். அப்ப மத்தவங்க எல்லாம் எப்படி சமாதி ஆவாங்க, மத்த ஆன்மாக்கள் எப்படி வரும், அவங்களுக்கு உதவி பண்ணும்ல. இறைவன் ஏதோ ஒரு குருவை அனுப்பி நமக்கு வழிகாட்டிட்டான், புத்தக ரூபத்திலயோ, அகஸ்தியரோ யோகரோ புத்தகத்தை படிச்சு ஞானம் வரவழைச்சுக்கிறோம், வந்துடுது. வந்து அவன் வந்து ஆன்மீக மார்க்கத்துல சாதனை பண்றான், இப்படி ஒரு வகையில முன்னேறான். வள்ளுவர் வந்து அகஸ்தியர் நூலை பார்த்து மட்டும்தான் வந்தவர், அவரே சமாதி ஆயிட்டாரு. சமாதி என்ன சொரூபமுக்தி ஆயிட்டாரு. அகஸ்தியர் நேர்ல பாக்கல, ஆனா அகஸ்தியர் வந்து வள்ளுவர் வருவார்னு அவரே முன்னாடியே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு. காலத்தை கடந்த ஞானம் அது. என் நூலை பார்த்து தேறினான்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் 2 பேரும் சந்திக்கலானா. அகஸ்தியர் காலத்துக்கு பிற்பாடு ஒரு நூலை பார்த்து வள்ளுவர் வந்து சித்தி பண்றாரு, சித்தி ஆயிட்டாரு. அவருக்கு சீடர் இருக்காரு குங்கனவர். குங்கனவர் காலம் அவங்க எல்லாம். அவர் ஏழை சிங்கர்னு வள்ளுவருக்கு ஒரு சீடர். அகஸ்தியர் ஒரு நூலை எழுதினார் இல்லையா, எழுதினாலதானே அந்த புண்ணியகாரத்தை செஞ்சதுனாலதானே இன்னொருக்கு சுத்தியாக முடியுது. கண்டிப்பா. அந்த மாதிரி இறைவன் வந்து சில காரியங்களை செய்ய வைப்பான், ஸ்தூல உடம்புல வந்து சில செய்ய வைப்பான், அப்பதான் இன்னொரு ஆன்மா கிடைத்தர முடியும். இறைவனை நேரடியா வந்து செய்ய மாட்டான், திருவருள்லாம் அப்படியே வந்து செய்யாது. எழுதணும்னா ஒருத்தர் உருவம் எடுத்து வந்து எழுதணும். திருவருள் வந்து உருவம் எடுத்து வராது. வர்றதுக்கு பதிலா ஏற்கனவே தகுதியான ஒரு பெரியவர் தேர்ந்தெடுத்துக்கும். அகஸ்தியர், வள்ளுவர் இந்த மாதிரி ஒரு பெரியவர் தேர்ந்தெடுத்துக்கும். தகுதியானவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ள பூந்துக்கும். இப்போ சார்ஜ் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிரும் வச்சுக்கோங்க, கான்சியஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிரும். அவங்கள வச்சு எழுத வைக்கும். எழுதி திருவருளே இந்த நூல் வழியா வந்துடும். திருவருள் வந்து ஒரு இந்த உலகத்துக்கு என்ன ஞானத்தை கொடுக்க முடியுதோ திருவருளுக்கும் வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் கடை தேர்னாத்தான் அதுவும் போய் சேர்ந்து செட்டில் ஆக முடியும். ஒரு ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, ஒரு உலகத்துக்கு ஸ்பேஸ் சொல்றோம் இல்லையா, எல்லாம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஆனா புரிஞ்சுக்கூடிய இதுதான். ஒவ்வொரு உலகத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ் இருக்குல்ல, 7 அடுக்கு இருக்குல்ல பூமி. வியாழனுக்கும் அதே மாதிரி வேற இருக்கும், சனிக்கு வேற இருக்கும். ஆனா சூரிய குடும்பத்தின்னு பார்க்கும்போது எல்லாம் ஒரே இப்படி திருவருள் வந்து பல வடிவங்கள் இருக்கு.
கருப்புசாமி, துவாரபாலகர்கள், அப்புறம் கருப்புசாமி, அப்புறம் ஐயப்பசாமி, ஐயப்பசாமிக்கு மேல முருகன், முருகனுக்கு மேல சிவன், இப்படி இதெல்லாம் அந்த வளையங்கள்னு வச்சுக்கோங்க. அந்த வளையங்கள். திருவருளுக்கு பல நிலை இருக்கு. திருவருளே பல பேர்ல இருக்கு. அதனால சக்தி, உமா, பார்வதி, சங்கரி, இப்படி எல்லாம் ஒவ்வொரு பேர்ல இருக்கு. ஏன் இத்தனை பேர்ல இருக்குன்னா திருவருள் ஒண்ணுதான். சூரிய குடும்பத்துக்கு ஒரே வெளிதான், அந்த கண்டெய்ன் பண்ணிக்கிற ஸ்பேஸ் ஒண்ணுதான். பூமிக்கு தனியா ஒரு சின்ன பபுள். சூரிய குடும்பம் பெரிய பபுள் தான் பார்த்தா. ஆனா முழுக்க பார்த்தா சின்ன சின்ன பபுள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு கிரகம் மாதிரி 12 பபுள் இருக்கு. 12 திருவருள் இருக்கு. பார்க்க போனா திருவருள் ஒண்ணுதான். சொன்ன கேள்வியா இருக்கும், 12 திருவருளா? திருவருள் ஒண்ணுதான். அது 12, ஆனா 12 இருக்கு. மொத்தமானு பார்த்தா அதனுடைய குணாதிசயம் ஒண்ணுதான். அருள் செய்யறது அந்த குணாதிசயம் ஒண்ணுதான். இப்படி இந்த திருவருள் ஒண்ணு இருக்கு இல்லையா பூமிக்குன்னு, இதுக்கு கீழே அத்தனை தெய்வங்கள் வரும். ஆனா திருவருள் நேரடியா வந்து வேலை செய்ய முடியாது. அருவம் கரண்ட் மாதிரி ஏதாவது ஒரு உடம்புக்குள்ள பூந்து இந்த உடம்ப அத மாதிரி மாத்திடும். செய்ய வேண்டிய காரியத்தை பூரா அது வழியே செய்ய வைக்கும். செஞ்சா தானே அங்க இருக்கிற ஆன்மாக்கள். கண்டிப்பா இது மாதிரி சமாதி அடைஞ்சவங்களுக்கும், சமாதி அடைஞ்சவங்க நூல் எழுதி இருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் சில வேலைகளை செய்ய வைக்கும், அந்த தெய்வமாக்கிடும். அதுக்கப்புறமும் வேலை இயக்குவாங்க. இப்படி சில காலங்கள் அவங்கள செய்ய வேண்டிய இல்ல. ஆனா அவங்களுக்கு அந்த நோக்கம்லாம் இருக்காது. போய் சேரணும், இறைவன் திருவரை சேர்ந்துட்டு பிரியாத நிலை வேணும், திரும்ப எதுக்குமே வரக்கூடாது அப்படின்னு. ஆனா அது நேரடியா வாய்க்காது. சமாதியானதுக்கு அப்புறமும் சரிய கிரிய யோகம் ஞானம் அதுலயும் இருக்கும். சமாதிக்குள்ள அகப்பட்டு அந்த சமாதியில இருந்தே அருள்பாலிக்கிற நிலை வரும், தெய்வம் ஆயிடுவாங்க. ஆனா பேர் வைக்க மாட்டோம் நாம. சரி. 18 கருப்புசாமின்னு பேர் வச்சிருக்கோம், தெய்வம் ஆயிடுச்சு. ஆனா இவருக்கு பேர் வைக்கல. அவர் இன்னும் சித்தர்ன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். பாம்பாட்டி சித்தர், பாம்பாட்டி சித்தர்னு வச்சு அவருக்கும் தெய்வம்னு ஒரு பேர் வைக்கலாம், வைக்கல. அங்க இருந்து அருள் பாலிக்கணும். அருள் பாலிச்ச சமாதிக்கு போனோம்னா தன்னால ஒரு லயம், ஒரு புனித உணர்வு வந்துருது. அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாக்களையும் தோன்ற வேலையை அவங்க அருவமா இருந்து பார்ப்பாங்க. அந்த காலம் அதையும் தொழில் பண்ணணும், சில காலம் அந்த வேலையும் செய்யணும். அந்த வேலையும் அவங்களுடைய வேலைகள் வெறுப்பு இல்லாம செய்வாங்க. இதை செஞ்சாதான் போய் தேணுமா, சரி அப்படின்னு செய்யற சலிப்போட இல்ல. புரிஞ்சிடும் ஏன் செய்யறவங்களுக்கு புரிஞ்சிடும். அந்த செயல் இறைவன் செயல் ரெண்டா இல்லாம புரிஞ்சிடும். அப்ப வந்து சில வேற குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இருந்து வந்து அந்த வேலையை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இந்த திருவருள் வந்து அந்த இடத்தையே வேற மாதிரி மாத்திடும். இப்படி அவங்களும் சில காலம் வந்து உடம்போட சிக்கி, உடம்போடனா அவங்க சமாதியான இடத்தோட சிக்கி, சமாதி அறைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்தோட சிக்கி ஒரு ஊர்ல சமாதி அறைன்னு அந்த ஊர்லயே சிக்கிரும். கொஞ்ச நாள் இருந்து அருள் பாலிக்கும். அதுதான். ஆனா அவங்களுக்கு ஆனந்தம். இப்படி அருள் பாலிக்கணும்னா சில காலம் இத்தனை ஆன்மாக்களை கடத்த ஏற்றணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கணக்கு இருக்கும். இத்தனை காலம் இருக்கணும், எல்லாருக்கும் சாகித்யம் வேணும், எல்லாருக்கும் முடிவு, அந்த திரும்பாத நிலை வேணும், போய் கலந்துடணும். சில காலம் இந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்கும். இப்படி செய்யணும்னா அந்த இடத்துக்கு மக்கள் வரணும், போகணும். சிறைப்படுத்தி வச்சுட்டு அந்த இடத்த யாருமே வரல. அவர் தொழில், அவர்கிட்ட தொழில் அவர் செய்ய முடியாது. செய்ய முடியல அப்படின்னா இன்னும் கொஞ்ச காலம் அவர் இருக்க முடியும். இது வந்து கோபத்தை உண்டு பண்ணும். இது கோபம் வருமானு வரும், கண்டிப்பா. கோபம் வராம இருந்தா தான் தப்பாங்க. இறைவன் தான் அடைச்சு வைக்கிறாரு, இதே இறைவன் தான் நடத்துறான் அப்படி இல்ல. வேணும்னு மனுஷன் செய்யறது இதெல்லாம். மனுஷனுக்கு ஒரு சின்ன சுதந்திரம் இருக்கு தப்பு செய்யறதுக்கு. ஹோட்டலுக்கு போறோம், மதியான நேரம் ஹோட்டலுக்கு போறோம், வெரைட்டியா என்னென்னமோ இருக்கு, எது
சாப்பிடணும். ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு தனி சுதந்திரம் இருக்கு. கண்டிப்பா. ஆனா சாப்பிட்டு ஆகணுங்கிறது பொது விதி. அந்த மாதிரி இந்த சாய்ஸ் இருக்கு, நல்லது செய்யறதா கெட்டதை செய்யறதா. ஆனா கர்மத்தை செய்யணுங்கிறது விதி. இது மனுஷன் பண்ற வேலையால சிறைப்பட்டு ஒரு சித்தரே சிறைப்பட்டு இருக்காரு. இப்பதான் அவருக்கு விடுதலை. காட்சி.